உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. ஆனா அத ஒரு முழு கோர்ஸா மாத்தணும்னா மாசக்கணக்குல உழைக்கணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இனிமே அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா வெறும் சில நிமிஷங்கள்ல உங்க ஐடியாவை ஒரு முழு டிஜிட்டல் ப்ராடக்டா மாத்த ஏஐ எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த ஏஐ மேஜிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு கிரியேட்டரோட பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ஐடியா எப்படி ரிசர்ச்சா மாறுது, அதுக்கப்புறம் ஏஐ எப்படி ஒரு கண்டென்ட் ஃபேக்டரியா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம மார்க்கெட்டிங்கை எப்படி ஆட்டோமேட் பண்றது, ஏஐயோட கிரியேட்டிவிட்டியை எப்படி யூஸ் பண்றது, கடைசியா சில நிமிஷங்கள்ல ஐடியால இருந்து ஒரு கோர்ஸை எப்படி கொண்டு வரதுன்னு முழுசா பார்க்க போறோம். முதல்ல கிரியேட்டரோட பெரிய சவால், அதாவது ஒவ்வொரு டிஜிட்டல் ப்ராடக்ட்க்கு பின்னாலையும் ஒரு மலை மாதிரி வேலை இருக்கும். நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு பின்னால எவ்ளோ உழைப்பு இருக்குன்னு. அது உண்மையிலே ஒரு பெரிய மலை மாதிரி தான் நம்ம முன்னாடி நிக்கும். அந்த வேலையோட சுமை தான் நம்ம எல்லாருடைய பெரிய சவாலே. அப்போ ஒரு ஆன்லைன் கோர்ஸ் உருவாக்கணும்னா உண்மையிலேயே என்னவெல்லாம் தேவை? நீங்க எப்பவாச்சும் ஒரு கோர்ஸ் உருவாக்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்படும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விதான் நம்ம இன்னைக்கு தீர்க்க போற இந்த பெரிய பிரச்சனையோட ஆரம்ப புள்ளியே. பாருங்க, இதுதான் அந்த பாரம்பரிய வேலைப்பட்டியல். முதல்ல வாரக்கணக்குல ரிசர்ச் பண்ணணும். அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும், வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணணும், பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ் டிசைன் பண்ணணும். அதோட முடியல குவிஸ்ஸு, ஹேண்ட் அவுட்ஸ் எல்லாம் உருவாக்கணும். இதெல்லாத்தையும் தாண்டி மார்க்கெட்டிங் காப்பி எழுதணும், சோஷியல் மீடியா கேம்பெயின் பிளான் பண்ணணும். அப்பா, இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தலை சுத்துதில்ல, ஒரு முடிவே இல்லாத வேலை மாதிரி தோணும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த மலைய ஏஐ எப்படி ஒரு சின்ன குன்று மாதிரி மாத்துதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, ஒரு சின்ன ஐடியா பொறியிலிருந்து ஆராய்ச்சி வரைக்கும் ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட்ல இருந்து எப்படி ஒரு அடித்தளத்தை உருவாக்க போறோம்னு பார்க்கலாம். ஓகே, பிரச்சனை என்னன்னு நமக்கு இப்போ நல்லாவே தெரியும். இப்போ தீர்வுக்கான முதல் படிக்குள்ள போலாம். இந்த முழு ஏஐ ஒர்க் ஃப்ளோவும் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரே ஒரு சின்ன ஐடியால இருந்து தான். அது எப்படின்னு பார்க்கலாமா? இதெல்லாம் தியரியா பேசுறதுக்கு பதிலா ஒரு பிராக்டிக்கல் கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு கடனிலிருந்து விடுபடுவது எப்படிங்கிற தலைப்புல ஒரு கோர்ஸ் உருவாக்க போறோம்னு வச்சுக்கலாம். இத வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். நம்மளோட முழு ஒர்க் ஃப்ளோவும் இந்த 4 ஸ்டெப் தான். முதல்ல நம்ம ஐடியாவை வச்சோ ஒரு எக்ஸ்பர்ட் லெவல்ல ரிசர்ச் மெட்டீரியல் ரெடி பண்றோம். ரெண்டாவது, அந்த ரிசர்ச்சை ஒரு முழு கோர்ஸா மாத்துறோம். இதுதான் நம்ம கண்டென்ட் ஃபேக்டரி. மூணாவது, அந்த கோர்ஸுக்கான எல்லா மார்க்கெட்டிங் மெட்டீரியலையும் ஆட்டோமேட்டிக்கா உருவாக்குறோம். நாலாவது, ஒரு கிரியேட்டிவ் டச் கொடுத்து எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்றோம். சிம்பிளா சொன்னா ஐடியா, ரிசர்ச், கண்டென்ட், மார்க்கெட்டிங், கிரியேட்டிவிட்டி, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஃப்ளோ. அடுத்து ஏஐ கண்டென்ட் ஃபேக்டரி, அதாவது நம்மகிட்ட இருக்கிற ரா டேட்டாவை யூஸ் பண்ண ரெடியான கோர்ஸ் மெட்டீரியலா மாத்த போறோம். இப்போதான் நம்ம வேலையோட ஹார்ட்குள்ளேயே வரும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற முக்கியமான ஏஐ டூல் நோட்புக் LM. இது நம்மளோட ரீசர்ச் மெட்டீரியலை எடுத்து அதை அப்படியே ஒரு முழு கோர்ஸ் மெட்டீரியலா மாத்த போகுது. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். நாம என்ன பண்றோம்னா, நம்ம டாபிக் சம்பந்தமா ரீசர்ச் பண்ணி எடுத்த ஒரு 10-15 ஆர்டிகிள்ஸை இந்த ஏஐ டூல்ல அப்படியே உள்ள போடுறோம். அவ்வளோதான். இந்த தகவல்கள் தான் நம்ம ஏஐ இன்ஜின்கான ஃபியூவல் மாதிரி. இதை வச்சு அது உடனடியா நம்ம கோர்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கொடுத்த கண்டென்ட்ல இருந்து ஏஐ உருவாக்குற முதல் அவுட்புட்டே ஒரு மைண்ட் மேப் தான். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நம்ம கோர்ஸோட முழு ஸ்ட்ரக்சரையும், அதாவது மெயின் கான்செப்ட்ல இருந்து சின்ன சின்ன சப்டாபிக்ஸ் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் விஷுவல் அவுட்லைனா வெறும் சில செகண்ட்ஸ்ல இது ரெடி பண்ணிடுது. யோசிச்சு பாருங்க, நாம இதை மேனுவலா பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஆனா நில்லுங்க, இது வெறும் மைண்ட் மேப்போட முடியல. அதே கண்டென்ட்டை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு தேவையான இன்டராக்டிவ் ஃபிளாஷ் கார்ட்ஸ், ஒரு டீடைல்டு ஸ்டடி கைட், ஆட்டோமேட்டிக்கா ஒரு குவிஸ், ஏன் ஒரு ஆடியோ சம்மரி வரைக்கும் எல்லாத்தையும் இந்த ஏஐ தானாவே உருவாக்கிடுது. பாத்தீங்களா, ஒரே இன்புட் ஆனா எவ்ளோ அவுட்புட். இந்த டூலோட வெர்சட்டாலிட்டி, அதாவது பன்முகத்தன்மை, உண்மையிலே வேற லெவல். ஒரே கண்டென்ட்டை வச்சு வீடியோ சம்மரிஸ் வேணும்னா கிளாசிக், மாடர்ன்னு கிட்டத்தட்ட 8 விதமான அனிமேஷன் ஸ்டைல்ல உருவாக்கலாம். இல்ல ரிட்டன் ரீபோர்ட்ஸ் வேணுமா, அதுக்கும் பிளாக் போஸ்ட், ஸ்டடி கைடுன்னு 8 விதமான ஃபார்மேட்ல உருவாக்க முடியும். ஒரே ஐடியா, பல வடிவங்கள். இதுதான் ஏஐயோட பவர். அடுத்து நம்ம மார்க்கெட்டிங்கை ஆட்டோமேட் பண்றது. நம்ம கோர்ஸ் கண்டென்ட்ல இருந்தே ஒரு முழு கேம்பெயினை உருவாக்க போறோம். ஓகே, இப்போ சூப்பரா ஒரு ப்ராடக்டை உருவாக்கிட்டோம். ஆனா அத மக்கள் கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கிறது? அதுக்கு தான் மார்க்கெட்டிங் வேணும். நாம கண்டென்ட் உருவாக்க யூஸ் பண்ண அதே ஏஐ ஒர்க் ஃப்ளோ மார்க்கெட்டிங்க்கும் எப்படி உதவுதுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க,
இதுதான் ஏஐ ஜெனரேட் பண்ணின முழு மார்க்கெட்டிங் பேக்கேஜ். இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. 30 நாள் வாட்ஸ்அப் கேம்பெயின்கான கண்டென்ட், ஒரு வெபினாருக்கான பிரசன்டேஷன், நம்ம வெப்சைட்டுக்கு லேண்டிங் பேஜ் காப்பி, ஃபேஸ்புக் ஆட் காப்பி, சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ்னு. அடேங்கப்பா, மாச கணக்குல உட்கார்ந்து செய்ய வேண்டிய வேலைய ஏஐ சில நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துருச்சு. இப்போ இந்த முழு மார்க்கெட்டிங் பேக்கேஜை உருவாக்க நாம கொடுத்த ப்ராம்ப்ட் எல்லாம் தெரியுமா? இதோ பாருங்க. கடனிலிருந்து விடுபடுவது பற்றிய எனது கோர்ஸிற்காக 30 நாள் வாட்ஸ்அப் கோர்ஸ், ஒரு வெபினார் கட்டமைப்பு, லேண்டிங் பேஜ் டெக்ஸ்ட் மற்றும் ஃபேஸ்புக் விளம்பர காப்பியை உருவாக்கவும். அவ்வளவுதான். பாத்தீங்களா? இவ்ளோ சிம்பிளான ஒரு வரிய வச்சு எவ்ளோ பெரிய வேலையை முடிக்க முடியுது. இதுதான் இந்த ப்ராசஸோட உண்மையான பவர். அடுத்து ஏயோட கிரியேட்டிவிட்டிய கட்டவிழ்த்து விட போறோம். எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான கண்டென்ட்டை உருவாக்க போறோம். இதுவரைக்கும் பார்த்ததே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆனா இப்போதான் இந்த முழு விளக்கத்தோட வாவ் மொமெண்ட்டுக்கு வரும். மார்க்கெட்டிங்குக்காக ஏஐயை எப்படி ஒரு ஜாலியான கிரியேட்டிவான வழியில யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. இப்போ நாம ஒரு ஸ்டாட்டிக் இமேஜ்ல இருந்து ஒரு டைனமிக் வீடியோக்கு மாற போறோம். அதாவது ஒரு சாதாரண ஸ்டில் போட்டோவை எடுத்து அதை சோஷியல் மீடியாக்காக ஒரு துள்ளலான ஜாலியான டான்ஸ் வீடியோவா மாத்த போறோம். நம்ப முடியலையா? ஏஐ செய்ய போற அந்த மேஜிக்க நீங்களே பாருங்க. ஆச்சரியமா இருக்கா? பார்க்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா தெரியற இந்த அனிமேஷன் ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு வரி ப்ராம்ப்ட் இத வச்சுதான் உருவாக்கப்பட்டது. ஜஸ்ட் ஒரு போட்டோ, ஒரு சென்டென்ஸ். இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஏஐ டூல்ஸை வச்சு உங்க கண்டென்ட்டை எவ்ளோ வித்தியாசமா, எவ்ளோ கவனத்தை ஈர்க்கிற மாதிரி மாத்த முடியும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ ஐடியாவிலிருந்து கோர்ஸ் வர சில நிமிடங்கள்ல இந்த முழு ஏஐ கிரியேட்டிவ் ஒர்க் ஃப்ளோவையும் ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாம். நாம எங்க ஆரம்பிச்சோம், இப்போ எங்க வந்து நிக்கிறோம்னு ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். எவ்ளோ வேகமா, எவ்ளோ திறமையா ஒரு சின்ன ஐடியாவை ஒரு முழு கோர்ஸா மாத்திருக்கோன்னு பாருங்க. இறுதியா நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுமா? 30க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் ஆசெட்ஸ். ஆமாங்க, ஒரே ஒரு ஐடியாவில இருந்து நாம 30க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் ஆசெட்ஸை உருவாக்கியிருக்கோம். இதுல கோர்ஸ் மெட்டீரியல்ஸ், மார்க்கெட்டிங் காப்பி, வீடியோக்கள்னு எல்லாமே அடங்கும். இந்த ஒரே ஒரு நம்பரே போதும் இந்த ஒர்க் ஃப்ளோ எவ்ளோ பவர்ஃபுல்னு நமக்கு புரிய வைக்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னா இதுதான் உங்களுக்கான ஏஐ கிரியேட்டர் ஸ்டாக், அதாவது உங்க டூல் கிட். நோட்புக் எல்லாம உங்க ரிசர்ச் மற்றும் கோர்ஸ் கண்டென்ட் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ChatGPT அல்லது ஜெமினாய மார்க்கெட்டிங் காப்பிக்கும் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிக்கும் யூஸ் பண்ணலாம். காமா அல்லது ஸ்லைட்ஸ் ஏஐ வச்சு உடனடியா பிரசன்டேஷன்ஸ் ரெடி பண்ணலாம். அப்புறம் கிரியேட்டிவ் ஏஐ வீடியோ டூல்ஸ் வச்சு வைரல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் உருவாக்கலாம். இந்த ஷாப்பிங் லிஸ்ட்டை வச்சு நீங்களும் களத்துல இறங்க ரெடியா? சரி, இப்போ உங்ககிட்ட இந்த முழு ஒர்க் ஃப்ளோவும் இருக்கு. முதல்ல நீங்க எதை உருவாக்க போறீங்க? இந்த முழு ப்ராசஸையும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியும், வழிகளும் என்னன்னு தெரியும். அப்போ உங்க மனசுல ரொம்ப நாளா இருந்த அந்த ஐடியாவை வச்சு நீங்க முதல்ல எதை உருவாக்க போறீங்க? யோசிங்க.